சேலம் மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம். சேலம் மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் சேலம் புலிக்குத்தி தெருவில் அமைந்துள்ள ஜில்லா காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைவர் அரவிந்த் தலைமை வகித்தார். முன்னாள் தலைவர் விஜயராஜ் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் NBR விஜய் கலந்து கொண்டு பேசினார். இக்கூட்டத்தில் முதன்மை பொதுச் செயலாளர் ரத்தனவேல் பாண்டியன், பொதுச் செயலாளர்கள் பகத்சிங், தினகரன், பழனிவேல், தெற்கு சட்டமன்ற தலைவர் சிவகணேஷ், செயலாளர் மேகநாதன், பொருளாளர் சேதுபதி, மேற்கு சட்டமன்ற தலைவர் மணிகண்டன், வடக்கு சட்டமன்ற துணைத் தலைவர் அரவிந்த் குமார் உள்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ராகுல் காந்தியின் கருத்தை வலுப்படுத்துவது, வரும் சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு 50% வாய்ப்பினை பெறுவது என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் சேலம் புலிக்குத்தி தெருவில் உள்ள ஜில்லா காங்கிரஸ் அலுவலகத்தை சட்ட போராட்டம் நடத்தி மீட்டுத் தந்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நிலம் மீட்புக்குழு தலைவருமான KV தங்கபாலுவுக்கும், சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ARP பாஸ்கருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள். சேலம் மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் இளைஞர் காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர் அரவிந்தன் அவர்கள் தலைமை நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்திற்கு மாநகர மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர்கள், வட்டார தலைவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டனர். இந்த செயற்குழு கூட்டம் எதற்கென்றால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இளைஞர் காங்கிரசின் செயல்பாடு அதிகமாக இருக்க வேண்டும். அதே போல் இப்போ 6 மாதத்துக்கு முன்னால் தான் இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் இன்னும் மாவட்ட வாரியாக, சட்டமன்ற வாரியாக, வட்டார வாரியாக இன்னும் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கிறது சம்பந்தமாக இந்த ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. தேசத்தை பாதுகாத்து இந்த நாட்டுக்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தியின் பெயரில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருந்தது. அந்த பெயரை நீக்கிய ஒன்றிய அரசை சேலம் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்று சொன்னால், 20 ஆண்டுகளாக மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டம்தான் இருந்தது. ஆனால் இன்று மக்களுக்கு புரியாத திட்டத்தை அறிவிக்கின்ற அந்த பெயரை மாற்றுகிறது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, VPG ராம்ஜி, இது என்ன ஒரு பெயர்? ராமரின் பெயர், கடவுளின் பெயர் வருவது என்பதற்காகத்தான் அந்த ஜி என்று போடுகிறார்கள் என்று தெரியவில்லை. காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த பல திட்டங்களை பெயர் மாற்றுகிறாரே தவிர மோடி அவர்கள், அவரால் புதிய திட்டம் ஒரு திட்டத்தையும் இன்று வரை கொண்டு வர முடியவில்லை. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மீண்டும் மகாத்மா காந்தியின் பெயரை கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வரவிட்டால் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் சேலம் மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு நடைபெற்றது. இந்த செயற்குழு முதல் முறையாக தமாகவிடம் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட தலைவர் தங்கபாலு அவர்களால், சொத்து மீட்பு குழு மூலமாக தலைவர் தங்கபாலு அவர்களால் மீட்டெடுக்கப்பட்ட அலுவலகத்தில் இன்று முதல் முறையாக இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் KV தங்கபாலு அவர்களுக்கும், இந்த அலுவலகத்தை எங்களுக்கு இளைஞர் காங்கிரஸ் என்று கூறியவுடனேயே முதல் முறையாக முன்வந்து அண்ணன் பாஸ்கர் அவர்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக என்று முன்வந்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தெரிவிக்கிறோம். மேற்கொள்ளும் செயற்குளத்தில் தீர்மானம் போடப்பட்ட அனைத்துமே ஒன்றொன்றாக நிறைவேற்ற அடுத்த கட்டம் நகர்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.